ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புதுசா ஓபன் பண்றாங்க. இந்த திட்டத்தை யாருக்கு சூட்டபிளா இருக்கும், இந்த திட்டத்து மூலியமா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன சேவைகள் கொடுக்குறாங்க, இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் மூலியமா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் அதுக்கு உண்டான லைசன்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் மூலியமா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் அப்ரூவல் கொடுத்து அந்த சர்டிபிகேட்டை நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில இருக்குது. இதே விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளுமை முகமையா நம்மளுக்கு இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல அரசு சேவைகள் எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. இந்த திட்டத்தினுடைய அப்டேட் நம்ம இந்த திட்டத்தோடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு சில கேட்டகரி கொடுக்குறாங்க. இந்த வகைகளுக்கு சேர்ந்த சேவைகள் எல்லாமே நம்ம நாட்டு மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இந்த ஒரு சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. இல்ல என்ன திட்டங்கள் என்னென்ன சேவைகள் இதுல வரும் அப்படிங்கிற பார்க்கும்போது சுகாதார சான்று, அதாவது ஹெல்த் சர்டிபிகேட், பொது கட்டிட உரிமம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான அந்த ஒரு சேவைகள், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிக்கான அந்த லைசன்ஸ், அதே மாதிரி மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், புன்செய் நிலங்களை விவசாயிகள் அல்லாத செயல்பாட்டிற்கு பயன்படுத்த, அதாவது புன்செய் நிலங்களை விவசாயம் சார்ந்த நிலங்கள் இல்லாம வேற ஒரு விஷயத்துக்கு வாங்குறதுக்கு என்ஓசி சர்டிபிகேட் வாங்குறது, அதே மாதிரி சொத்து மதிப்புக்கான சர்டிபிகேட் வாங்குறது, முதியோர் இல்லங்களுக்கான உரிமம் வாங்குறது, வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் விரிவாக்கம் பண்றது, நன்னடத்தை சர்டிபிகேட், அரசு ஊழியர்கள் கடவு சீட்டு பெறுவதற்கு உண்டான அந்த என்ஓசி, நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு என்ஓசி கண்டிப்பா கேட்பாங்க. அந்த என்ஓசி சர்டிபிகேட் இது எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமா தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் தான் வருவீங்க. இதுல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன் லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு ஒரு டேப் கொடுத்திருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்ககிட்ட வந்துரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட அக்கௌண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களால பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலியமாக நீங்க ஒவ்வொரு அப்டேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கட்டிட அனுமதி வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது, அதே மாதிரி சொத்து மதிப்புக்கு உண்டான அந்த சர்டிபிகேட் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல இதை பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ உங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல இதை பத்தி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சம்பந்தமா வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மின் ஆளுமை சேவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.